இன்று பாபமோச்சனி ஏகாதசி. பாபமோச்சனி ஏகாதசி விரத கதை. இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது கேட்டாலோ ஒருவர் 1000 பசுக்களை தானமளித்ததன் பலனை அடைவார். ஒருமுறை மன்னர் யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டார், ஸ்ரீ கிருஷ்ண பகவானே, தாங்கள் ஏற்கனவே ஆமலக்கு ஏகாதசியின் பெருமைகளை குறித்து கூறினீர்கள். பங்குனி மாத தேய்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியை பற்றி தற்பொழுது எனக்கு விளக்கி கூறுங்கள். இந்த ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறையையும் அதனால் அடையும் பலனையும் விளக்கமாக கூறுங்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்தார், மன்னர்களில் சிறந்தோனே, இந்த ஏகாதசியின் பெயர் பாபமோச்சனி ஏகாதசி ஆகும். இதன் பெருமைகளை கூறுகிறேன் கேட்பாய். பழங்காலத்தில் ஒரு முறை இந்த ஏகாதசியின் பெருமைகள் சோமச முனிவரால் மாந்தாதா மன்னரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த ஏகாதசி பங்குனி மாத தேய்பிறையில் தோன்றுகிறது. இந்த ஏகாதசி ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அகற்றி வாழ்க்கையின் நரக நிலையை அழித்து அஷ்ட சித்திகளையும் கொடுக்கிறது. சோமச முனிவர் கூறினார், தேவர்களின் பொருளாளரான குபேரன் சைத்ரரதா என்ற ஒரு அழகான வனத்தை கொண்டிருந்தார். மலர்களால் நிறைந்திருந்த அந்த வனம் ரம்யமான சூழலை கொண்டிருந்தது. அந்த வனத்தில் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் பல வகையான ஆடல்களை அனுபவித்து வந்தனர். தேவர்களும் தேவேந்திரனின் தலைமையில் அங்கு வந்து பல வகையான பரிமாற்றங்களை அனுபவித்து வந்தனர். அந்த வனத்தில் மேதாவி என்ற பெருமுனிவர் இருந்தார். சிவபெருமானின் தீவிர பக்தரான அவர் தவங்களில் ஈடுபட்டிருந்தார். தேவமங்கையரான அப்சரசுகள் பல வழிகளில் அவருடைய தவத்தை முறியடிக்க முயன்றனர். அவர்களில் ஒரு புகழ்பெற்ற அப்சரசான மஞ்சு கோஷா முனிவரின் மனதை கவர்ந்திழுக்க முயன்றாள். முனிவரிடம் கொண்ட அச்சத்தால் மஞ்சு கோஷா முனிவரின் ஆசிரமத்திற்கு சற்று தொலைவில் ஒரு குடில் அமைத்து அங்கு வீணை வாசித்து கொண்டு இனிமையான குரலில் பாடத் தொடங்கினாள். மஞ்சு கோஷா தன் மேனியில் சந்தன பசையை தடவி ஒரு நறுமண மலர் மாலையை அணிந்து இனிமையாக பாடிக்கொண்டிருந்தாள். அவளை கண்டவுடன் சிவபெருமானின் விரோதியான மன்மதனும் சிவபக்தனான முனிவரை கைப்பற்ற முயன்றார். ஒரு முறை சிவபெருமான் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். அதனை நினைவில் கொண்டு பழிவாங்கும் நோக்கத்துடன் முனிவரின் உடலினுள் புகுந்தார். அந்த நேரம் புனித பூநூலை அணிந்து செவன ரிஷியின் ஆசிரமத்தில் வசித்து வந்த மேதாவி முனிவர் 2வது மன்மதனை போல காட்சியளித்தார். காம இச்சையால் தூண்டப்பட்ட மேதாவி முனிவர் தன் வழிபாட்டிற்குரிய சிவபெருமானை மறந்தார். பக்தி தொண்டை கைவிட்டு அப்பெண்ணின் சங்கடத்தில் விருப்பம் கொண்டு பகலையும் இரவையும் வேறுபடுத்தி காணும் தன்மையையும் இழந்தார். இவ்வாறாக மேதாவி முனிவர் சிற்றின்பத்தை அனுபவிப்பதில் பற்பல ஆண்டுகளை கழித்தார். அதன் பிறகு முனிவர் தன் நிலையிலிருந்து நழுவியதை கண்ட மஞ்சு கோஷா ஸ்வர்கலோகத்திற்கு திரும்பி செல்ல முடிவு செய்தாள். அவள் மேதாவி முனிவரிடம் கூறினாள், முனிவரே, நான் இல்லம் திரும்ப எனக்கு அனுமதி கொடுங்கள். முனிவர் கூறினார், அழகிய பெண்ணே, சாயங்காலம்தானே நீ என்னிடம் வந்தாய். இன்று இரவு தங்கி இருந்து காலையில் செல்லலாமே என்றார். முனிவரின் வார்த்தைகளை கேட்ட மஞ்சு கோஷா திகைப்புற்று மீண்டும் சில ஆண்டுகள் அவருடன் தங்கினாள். இவ்வாறாக மஞ்சு கோஷா அந்த முனிவருடன் 57 ஆண்டுகள் 9 மாதங்கள் 3 தினங்கள் தங்கியிருந்தும் அது அம்முனிவருக்கு வெறும் பாதி இரவு போல தோன்றியது. மஞ்சு கோஷா இல்லம் திரும்ப வேண்டும் அனுமதி கேட்டாள். முனிவர் கூறினார், அழகியே, தயவு செய்து என் வார்த்தைகளை கேட்பாய். இப்போதுதான் பொழுது விடிந்துள்ளது. நான் காலை கடன்களை முடிக்கும் வரையாவது காத்திரு. அப்சரா புன்னகைத்தாள். பிறகு ஆச்சரியத்துடன் முனிவரிடம் கூறினாள், பெருமுனிவரே, தாங்கள் காலை கடன்களை முடிப்பதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? இன்னும் தாங்கள் அவற்றை முடிக்கவில்லையா? தாங்கள் என்னுடன் பல வருடங்கள் கழித்துள்ளீர். ஆகையால் தயவு செய்து காலத்தின் மதிப்பை உணருங்கள். அப்சர பெண்ணின் இந்த வார்த்தைகளை கேட்ட முனிவர் தன் உணர்விற்கு திரும்பி காலத்தை சரியாக கணக்கிட்டு கூறினார், ஐயகோ, அழகிய பெண்ணே, நான் என்னுடைய மதிப்புமிக்க காலத்தில் 57 வருடங்களை வீணாக்கி விட்டேனே. நீ என்னுடைய தவத்தை எல்லாம் கெடுத்து விட்டாயே. முனிவரின் விழிகள் வெளி நீரால் நிரம்பியது.
அவர் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மேதாவி முனிவர் மஞ்சுகோஷாவை சபித்தார். நீ ஒரு மாயாவி போல என்னுடன் நடந்து கொண்டுள்ளாய். ஆகையால் நீ ஒரு மாயாவி ஆவாயாக. பாவப்பட்ட கற்பிழந்த பெண்ணே, உன்னால் அவமானப்பட்டேன். இவ்வாறு சபிக்கப்பட்ட மஞ்சுகோஷா தாழ்மையுடன் முனிவரிடம் கூறினாள், அந்தணர்களில் சிறந்தோரே, தயவு செய்து உங்கள் சாபத்தை திரும்ப பெறுங்கள். நான் பல ஆண்டுகள் உம்முடன் கழித்துள்ளேன். ஆகையால் நான் உம்முடைய மன்னிப்பிற்கு தகுதி பெற்றவள். தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள். முனிவர் பதிலளித்தார், சாதுவான பெண்ணே, நான் என்ன செய்வேன்? நீ என்னுடைய தவத்தின் செழுமையை எல்லாம் அழித்து விட்டாய். இருப்பினும் சாபத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை உனக்கு கூறுகிறேன். பங்குனி மாத தேய்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் பாபமோச்சனி ஏகாதசி ஆகும். அது ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளையும் அழிக்க வல்லது. நீ இந்த ஏகாதசியை ஸ்ரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் அனுஷ்டித்தால் உன்னுடைய மாயாவி நிலை அழிக்கப்படும். இவ்வாறு கூறிய முனிவர் தன் தந்தையான ஷவண முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். நிலை இழந்த தன் மகனை கண்ட ஷவண முனிவர் மிகவும் துயருற்று கூறினார், என் மகனே, என்ன காரியத்தை செய்துவிட்டாய்? உன்னை நீயே அழித்து கொண்டாயே. ஒரு சாதாரண பெண்ணிடம் இச்சை கொண்டு உன்னுடைய தவத்தின் அனைத்து கஜானாவையும் அழித்து கொண்டிருக்க வேண்டாமே. மேதாவி முனிவர் கூறினார், மரியாதைக்குரிய தந்தையே, எனது துரதிருஷ்டத்தால் ஒரு அப்சர பெண்ணின் சகவாசத்தால் நான் பெரும் பாவம் இழைத்து விட்டேன். தயை கூர்ந்து என்னுடைய பாவ விளைவுகளுக்கு பரிகாரத்தை கூறுங்கள். தவறுணர்ந்த தன் மகனின் பரிதாபமான வார்த்தைகளை கேட்டு ஷவண முனிவர் கூறினார், மகனே, பாபமோச்சனி ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளும் வேரோடு அழிக்கப்படும். ஆகையால் நீ இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும். தந்தையின் அன்பான வார்த்தைகளை கேட்ட மேதாவி முனிவர் இந்த ஏகாதசியை மிகுந்த ஆர்வத்துடன் அனுஷ்டித்தார். அதன் பலனாக தன் அனைத்து பாவ விளைவுகளும் அழிக்கப்பட்டு மிகுந்த புண்ணியவான் ஆனார். அதே வேளையில் மஞ்சுகோஷாவும் இந்த புனிதமான ஏகாதசியை அனுஷ்டித்து மாயாவி நிலையிலிருந்து விடுபட்டாள். தன்னுடைய திவ்ய உருவத்தை திரும்ப பெற்று ஸ்வர்கலோகத்திற்கு திரும்பினாள். மாந்தாதா முனிவருக்கு இந்த கதையை கூறிய சோமசா முனிவர் கூறினார், எனது அருமை மன்னா, இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதாலேயே ஒருவரின் அனைத்து பாவ விளைவுகளும் அழிக்கப்படும். இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது கேட்டாலோ ஒருவர் 1000 பசுக்களை தானம் அளித்ததன் பலனை அடைவார். இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒரு அந்தணரை கொல்லுதல், கருச்சிதைவு, மது அருந்துதல், குருவின் மனைவியுடன் தொடர்பு கொள்ளுதல் உட்பட அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். இதன் பொருள் என்னவெனில், இந்த புனிதமான ஏகாதசி மங்களகரமானதாலும் அனைத்து பாவங்களை அழிப்பதாலும் அனைவரும் இந்த ஏகாதசியை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்க வேண்டும். ஏகாதசி விரதம் முடிந்த பின்னர் மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரை மற்றும் நெல்லிக்காய் உட்கொள்ள வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்யாத மனிதர்கள் உலகில் பிறப்பதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. பாபமோச்சனி ஏகாதசி அன்று விரதத்தை கடைபிடித்தால் பாவத்தின் தாக்கத்தை, தண்டனையை தவிர்க்கலாம். ஆன்மீக நூல்களில் ஏகாதசி திதி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வழிபடும் போது உலகை காத்தருளும் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருப்தி அடைந்து தனது பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் போக்குகிறார். ஏகாதசி விரத சடங்குகளில் கிடைக்கும் திருப்தியை பெரிய யாகங்களில் கூட கடவுள் பெறுவதில்லை என்பது ஐதீகம். பத்ம புராணத்தின்படி பாபமோச்சினி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் பாவத்தின் தாக்கத்தை, தண்டனையை தவிர்க்கலாம். ஆன்மீக நூல்களில் ஏகாதசி திதி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வழிபடும் போது உலகை காத்தருளும் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருப்தி அடைந்து தனது பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் போக்குகிறார். ஏகாதசி விரத சடங்குகளில் கிடைக்கும் திருப்தியை பெரிய யாகங்களில் கூட கடவுள் பெறுவதில்லை என்பது ஐதீகம். பத்ம புராணத்தின்படி பாபமோச்சினி ஏகாதசி அன்று விரதம் அனுஷ்டிப்பவர்கள் பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி நாளில் சூரிய உதயத்தில் நீராடிவிட்டு விரதம் இருக்க தொடங்க வேண்டும். இல்லத்தில் பூஜை அல்லது விளக்கேற்றிய பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். பூஜை அறையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கதையை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். ஏகாதசி திதியில் இரவில்
நேரத்தில் விழித்திருப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. ஏகாதசி வழிபாட்டு முறை குறித்த தகவல்கள் நிறைவடைந்தன.